வணக்கம். எல்லாம் தெய்வ செயல். ஆமாங்க, இறுதியில் நாம் எல்லாமே தெய்வ செயல்னு தான் சொல்லிட்டு போகணும் போல இருக்குது. நல்லது நடந்தாலும் நமக்கு அப்பப்போ எப்பாவது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கோ இல்லை சமூகத்திலேயோ சில நல்லதுகள் நடக்கும். அப்போவும் தெய்வ செயல்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் ஒன்றிய அரசு அப்படின்னு போட்டு நம்ம தமிழ்நாட்டே சுடுகாடாகும். அப்போவும் அத்தனை தீமைகள் நடக்கும்போதும், மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போதும், இந்த அரசாங்கம் தன்னுடைய அயோக்கியத்தனத்தை தமிழக மக்கள் மீது கட்டவிழ்த்து விடும்போதும் நம்ம தெய்வ செயல் தான் சொல்லி ஆகணும் போல இருக்குது. ஆனால் திமுகவுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெய்வ செயல் தாங்க. தெய்வ செயல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்ட்டு நமக்கு திராவிட மாடல் ஆட்சியை நம்ம புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், அந்த அரக்கோணம் தெய்வ செயலுக்கு தெய்வ செயலாக என்ன ஆயிடுச்சுன்னா, வழக்கு பதிவு மிக தாமதமாக நடந்துச்சு. அதில் உள்ள உள்குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமீன் வாங்குற வரைக்கும் காத்திருந்து அவரோட தெய்வ செயல், அவர் ஒரு புனிதமான செயலை அல்லவா செய்திருக்கிறார். அந்த புனிதரை நாம் கைது பண்ணி சிறையில் போட்டுட்டோம்னா தெய்வ குத்தமாயிரும், தெய்வ செயல் ஏதாவது பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்முடைய ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸுக்கு இணையான காவல்துறை இருக்கு இல்லையா, பட்டு வேகமாக, அதாவது காழ்ப்புணர்ச்சியில் நடவடிக்கை எடுக்கணும்னா, சாமானியன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா, பேரம் படியாத வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கணும்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு வாலாட்டுறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னா, அப்படி புலிப்பாய்ச்சல், சிங்கப்பாய்ச்சல், எல்லா வேங்கை பாய்ச்சல் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி தன்னகத்தை கொண்டு அவ்வளோ பாய்ச்சலாக அது செயல்படும். அதே தப்பிக்க விடணும், ஆளுங்கட்சிக்கு தோதான நபர்களை தப்பிக்க விடணும், அப்போ தெய்வ குத்தமாயிரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படி காத்திருப்பாங்க, வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க, வலை கிளிய தேடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜாமீன் வாங்குற வரைக்கும் காத்திருந்து தெய்வ செயலை அந்த புனிதரை சிறைச்சாலைக்கு அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே கங்கணம் கட்டி ஆளும் கட்சிக்கு சாதகமாக நழுவ விட்டுட்டாங்க, இல்லைன்னா காப்பாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, திமுகவில் எங்கள் டாடி உடனே என்ன பண்ணார் தெரியுமா, திமுக கட்சியிலேருந்தே நீக்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு. கட்சியில் நீக்கினா என்ன, இருந்தால் என்னங்க, அந்த பவர் அவர் ஏற்கனவே தெய்வ செயல் புரிபவர், அது புனிதமான செயல்களில் ஈடுபட்டு இருக்க ஒரு என்ன சொல்கிறது பவர்ஃபுல் பார்ட்டி வேறு. அவர் பார்ட்டிக்குள்ளே இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, எங்கே இருந்தாலும் தெய்வ செயல் அவருக்கு பக்கத்துணையாக இருக்குமே. அதனால் நமக்கு ஒன்றும் தெய்வங்களின் செயல்கள், திமுக தெய்வங்களின் செயல்களெல்லாம் அவரை இந்த தெய்வ செயலை காப்பாற்றுறதுனால அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த திமுக கட்சியிலேருந்து நீக்கிறதெல்லாம் ஒரு நடவடிக்கைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் வளரலை அப்படின்னு தான் அர்த்தம். அவர் கைதாக்கப்படலை பார்த்தீங்களா, அதில் தான் இவங்களோட திறமையை நீங்கள் பாராட்டி ஆகணும். காவல்துறையின் திறமையை நீங்கள் பாராட்டணும்னா இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இதே மாதிரி தான் சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு வக்கீலுக்கு படித்த ஒரு பெண்மணி, வக்கீலாக இருக்கின்ற ஒரு பெண்மணி, அதாவது செல்வ பெருந்தகையின் அடியாட்கள் போய் அந்த மலம் தண்ணியெல்லாம் வீசி இது பண்ணாங்க இல்லையா, அதில் அவ்வளோ காட்சியில் அதாவது என்ன சொல்கிற ஆதாரபூர்வமாக இருக்காங்க. அவங்க தான் நடந்துட்டு போகிறாங்க, காவல்துறைகிட்ட பேசுகிறாங்க, அவங்க தான் அந்த மனிதரின் அம்மாவை மிரட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவ்வளவு ஒரு ஆவணம் ஆதாரம் இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க அதுக்கான நடவடிக்கையை சிறையில் அடைக்கப்படலை. அவங்களையும் அப்படி தான் ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் விட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணியாச்சு. இப்போ அதாவது காழ்ப்புணர்ச்சியில் செய்யாத குற்றத்துக்கு போய் வழக்கு போடும்போது கடலில் அந்த மீனே இல்லையாம் அப்படின்னு ஜாமீன் கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பண்ணுவாங்க. அதே காப்பாற்றணும்னு நினச்சா அந்த கடலுக்குள்ளே புதுசாக ஜாமீன் அப்படிங்கிற மீன் எப்படி வரும்னு தெரியாது, அதிசயமாக அது நீந்த ஆரம்பிச்சிடும். சரி, என்ன இருந்தாலும் திமுகவுக்கு தெய்வ செயல் கொஞ்சம் பக்கபலமாக தாங்க இருக்குது. ஆமாம், நம்ம உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்களை சுற்றி அவங்க செஞ்ச ஊழலின் நிமித்தம், அவங்க செஞ்ச திருட்டின் நிமித்தம் அப்படியே கொத்தா தூக்க வேண்டிய நேரத்தில் அப்படியே ரித்தீஷ் அப்புறம் ஆகாஷ் அப்படின்ட்டு அவங்கள சுற்றி நான் பாஷ்யம் அது இதுன்னு நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்காங்க. மொத்த பினாமிகளையும் தூக்கி அதுக்கு அடுத்து இவர் தான் சொல்லும்போது தெய்வ செயல் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் வழியாக, அதாவது உச்ச நீதிமன்றத்தின் வழியாக தெய்வ செயல் அவங்களுக்கு வெளிப்பட்டது. அமலாக்கத்துறைக்கு ஒரு தடை கிடச்சிது. பாருங்க ஒரு வீரம். உச்ச நீதிமன்றத்தோட கவாய் அப்படிங்கிற நீதிபதியோட வாயிலிருந்து தீர்ப்பு வந்தது. அமலாக்கத்துறைக்கு தடை, விசாரணைக்கு தடை அப்படின்னு வந்துச்சு. அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த, என்னது அழுதுட்டு இருந்தாரா இருக்கலாம், அழுதுட்டு இருந்தாரா
இல்லை போர்வையை மூடிட்டு நடுங்கிட்டு இருந்தாரா நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு இப்போ உண்மையிலே வீரம் வந்துடுச்சு, தெம்பு வந்துடுச்சு, தெய்வ செயல் வேறு பயங்கரமாக அவங்களுக்கு பக்கம் நிற்குது இல்லையா. அதனால வந்து நின்று பேட்டி இன்னைக்கு பயங்கரமாக கொடுக்குறாப்புல. நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், தப்பு செஞ்சவங்க தானே பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஏதோ டயலாக் அவங்களுக்கு வருது. அதாவது திருடன் கூட நான் திருடன் தானே வாதாடுவான் நீதிமன்றத்தில் போய். நாம நான் திருடன் ஒத்துக்கிட்டவன் ரொம்ப சொற்பந்தான் இருப்பாங்க. அதனால திருடர்கள் என்றைக்குமே தான் திருடன்னு சொல்ல போகிறதில்ல. தப்பு செஞ்சவங்க இவங்க தப்பே செய்யலையாமா. அமலாக்கத்துறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த விடியல் தயாரிப்பு நிறுவனம் இவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சி பெற்றது, இத்தனை படங்களை எப்படி வந்து இவங்க தயாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தானே உள்ளே போனீங்க. அதான் டான் பிக்சர்ஸ் அதுக்கு போனீங்க. நீங்கள் ஏன் இந்த சிவப்பு பூதம் சிவப்பு அரக்கன் அப்படிங்கிற அந்த தயாரிப்பு நிறுவனம் எப்படி உருவாச்சுன்னு இன்னும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை உதயநிதி அவர்கள் 2006 2011 ஆரம்பிக்கும்போது அவர் என்ன வேலை பார்த்தாரு? செங்கலை தூக்கிட்டு வந்தார். செங்கல் சூளையில் வேலை பார்த்தாரா, இல்லை செங்கல் நிறுவனம் நடத்திட்டு இருந்தாரா? அப்போ அவர் படத்துலேயும் நடிக்கலை. அப்போ பட சம்பளத்தில் தான் நான் இதை ஆரம்பிச்சேன்னு சொல்கிறதுக்கு அவர் படத்துலேயும் நடிக்கலை. அவங்க அப்பா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களோட சம்பளம் அவங்களுக்கு ஒரு மூளைக்கு பத்தாதுன்னு வைங்களேன். அதிலெல்லாம் பெரிய ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னு ஒரு நிறுவனம்லாம் நடத்திட முடியாது. அப்போ இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நடத்துறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து காசு வந்தது? உதயநிதி எந்த வயலில் உழுது சேமித்து வச்ச காசு அது? உதயநிதி அவர்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்து, எந்த ஐடி கம்பெனியில் லட்சமாக கூகுள் பிச்சை மாதிரி, கூகுள் பிச்சை அவர்கள் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி என்னது கோடிகளில் சம்பாதிச்சு இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஆரம்பித்தார் அப்படின்னு நீங்கள் ஏன் இன்னும் உங்களுக்கு அந்த டவுட் வர மாட்டேங்குது? நீங்கள் விடியல் தயாரிப்பு நிறுவனத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிவப்பு அரக்கன் எப்படி எழுப்பி வந்தான் அப்படிங்கிறத ஒன்று விசாரிச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு அவங்க பினாமிக்களை பிடிக்கணும்? நேராக கொத்த அப்படியே துணையை தூக்கிடலாம். அதனால் யாராவது பரப்புங்கப்பா, பரப்புனீங்கன்னா கொஞ்சம் இடி அவர்கள் அதிகாரிகளின் காதில் விழுதா பார்க்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு மறந்து போயிருக்கோம். அதனால தான் நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுவோம். இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் அவங்களுக்கு வந்து சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்த உடனே உட்காந்து போர்வையை மூடி இழுத்து மூடி அழுதுகிட்டு நடந்தவர் எங்களுக்கு ஈடிக்கும் பயமில்லை, மோடிக்கும் பயமில்லை. ஆமாம், எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஈடிக்கும் பயப்பட மாட்டீங்க, மோடிக்கும் பயப்பட மாட்டீங்க, கேடித்தனத்தையும் விட மாட்டீங்க. பயம்னு ஒன்று இருந்தால் கேடித்தனம் பண்ணுவீங்களா? பயம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் இந்த திருட்டுத்தனம் பண்ணுவீங்களா? பயம்னு ஒன்று இருந்தால் இவ்வளோ கொள்ளை அடிப்பீங்களா? பயம்னு ஒன்று இருந்தால் இவ்வளோ தகுடுத்தத்தம் பண்ணி ஒரு கம்பெனிகளை திறந்து ஒன்றுக்கு ஒப்பு சப்பு இல்லாத கம்பெனிகளை திறக்கிறது, அதில் முதலீடு பண்ணுற மாதிரி காட்டுறது, அப்புறம் ஒரு தயாரிப்பா நிறுவனத்தை தொடங்குறது, அதில் வந்து கருப்பு பணத்தை போடுறதுன்னு நீங்கள் பண்ணுவீங்களா? பயம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்திருப்பீங்க. அந்த பயம் இல்லாததுனால தான் நீங்கள் இவ்வளவு கெட்டவங்களா, இவ்வளோ அநியாயக்காரங்களாக இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் நல்லா தெம்பாக பேசிட்டு போங்க. எங்களுக்கு உங்கள் அந்த பேட்டியில் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்படி வெள்ளரி போய் 4 நாள் தூங்காமல் எப்படி நீங்கள் பாடுபட்டுருக்கீங்க, என்னம்மா பயப்படாமல் இருந்திருக்கீங்கிறது உங்கள் முக ரேகைகளே காட்டி கொடுக்குது. நம்பிட்டோம். நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. பயந்துருந்தீங்கன்னா 30,000 கோடி 60,000 கோடின்னு உங்கள்லேருந்து உங்கள் வாள்கள் வரைக்கும் சம்பாதிக்காது. சரியா? உண்மைதான். நீங்கள் யாருக்கும், தெய்வத்துக்கும் பயப்பட மாட்டீங்க, மக்களுக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த ஒரு அரசு சட்டத்துக்கும், அரசியல் அதாவது நம்ம சட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஒத்துக்கிறோம். சரியா? பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஈடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மையார் கனிமொழி நிர்மலா ராமன் அவர்களுடைய சந்திப்பு. இவங்க ஏன் இப்போ சந்திக்க போனாங்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக முதல்வர் வந்து நிதி ஆலோசனை கூட்டத்துக்கு இத்தனை வருடம் போகிறதில்லை. ஆட்சிக்கு வந்து 2-3 வருடங்கள் ஆகுது. இத்தனை வருடம் வீராப்பா போகலை. ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? தன்னுடைய தனையனை காப்பாற்ற வேண்டி, ஐயா ஒன்றும் இல்லையா, நாங்கள் எப்போ உங்கள் பக்கம்தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவும், அப்படியே ஒரு வாய்ப்பு கிடச்சா ஐயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்து நிதியை வழங்கு அந்த ஆலோசனையை மேற்கொள்றதுக்கும் அவர் போயிருக்காரு. தெரியும். கனிமொழி அம்மையார் எதுக்கு சந்திச்சாங்களாம்? அவங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா, அவங்க காணொலியை பாருங்கள், பேசுறது அவங்க எதுக்கு சந்திக்க போனாங்க அப்படிங்கிறது அவங்க பேசுகிறதுலேயே தெரியும். அப்படியே நாக்கும் வாயும் தத்தைக்கான்னு தந்தி அடிக்கும். அதை பார்க்கும்போதே தெரியும் உள்ளே பேசுனது ஒன்று, வெளியில் வந்து சொல்கிறது ஒன்றுன்ட்டு. ஏதோ ஒரு குழுவில் இருக்காங்களாம், நம்ம அரசியல் சார்ந்த குழுவில். அந்த குழுவில் இருந்து இவங்களும் ஒரு பிரதிநிதியாக உலகம் முழுவதும், கண்டங்கள் முழுவதும் போய் இப்போ பாகிஸ்தான் இந்தியா ஏன் போர் தொடுத்துச்சு அப்படின்ட்டு இந்திய இறையாண்மையை பற்றி அவங்க எடுத்து வைக்க போகிறாங்களாம். அதை பற்றி பேச போனாங்களாம். அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் சந்தித்தது வேறு ஏதோ நோக்கம் இருக்கும் போல் தோன்றி
முடிகிறதே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து அது வந்து என்னுடைய தொகுதி சார்ந்து போனோம். தொகுதி சார்ந்தா என்னப்பா இது, இத்தனை வருஷம் எம்பியாக இருந்திருக்கோம், ஒரு நாள் தொகுதி என்னுடைய தொகுதிங்கிறது வந்ததே இல்லையே, இப்போ ஏன் வருது அப்படின்னு பார்த்தா எங்களுடைய தொகுதியில் செங்கல் சூளைகள் நடத்துகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு ஜிஎஸ்டி வரிகளால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் வியாபாரம் படுத்தே போச்சு, அதனால் அதை பற்றி கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருவீங்களா மேடம் அப்படின்னு கேட்க போனேன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு பெரிய பூசணிக்காவா தூக்கி சோத்துல நம்ம தலையில் வைக்கிறாங்க. நம்பிட்டோம் அதையும் நம்ம. நாட்டை பற்றி அத்தனை பேருக்கும் அக்கறை இருக்கிறது. நாம் பார்த்தோம், அப்பொழுது பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த கூடிய ஒரு நேரத்திலே ஒரு அதிகமாக அது தீவிரப்படும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிய போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய படை வீரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று குரல் கொடுப்பதற்காக இந்த நாட்டின் இறையாண்மையை, நாட்டை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று சொல்லுவதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையிலே நடத்தி காட்டினார்கள். அதனால் நாடு என்று வரும்பொழுது யாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் கிடையாது. we all care about it and we all think that the nation is important. மத்திய நிதியமைச்சர் பேசிருக்கீங்க, அதுல என்னென்ன கோரிக்கைகள்? இல்லை, நான் நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தது என்னுடைய தொகுதியில் சார்பாக சந்தித்தேன். அதற்கும் இந்த குழுவிற்கும் எந்த இதுவும் கிடையாது. அவங்கள சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல் சூளையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி குறைப்பு அதை பல நாட்களாக முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்காக, அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக அவர்களை சந்தித்தேன். பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்கு பார்க்க போனாங்க, ரெண்டு விஷயம். ஒன்று, அண்ணனுக்காக பரிந்துரைக்காக போயிருக்கலாம், அண்ணன் மகனை காப்பாற்றுறதுக்கு மருமகனை காப்பாற்றுறதுக்காக பேசுறதுக்கு போயிருக்கலாம், இல்லை போட்டு கொடுக்க கூட போயிருக்கலாம். அதனால தான் நான் வந்து என்னென்னா அரசியல் செங்கல் சூளைக்காகவா சூதுக்காகவான்னு ஒன்று சூட்சமமாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் சூதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க வந்து மருமகனை காப்பாற்ற போனாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுத்து விட்டுறாதீங்க மேடம் பிடிங்க, அப்போ தான் நாங்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம், அப்படியே வரிசையாக வருவாங்களா, கொஞ்சம் அப்படி கிளை இப்படி போகாதா, என்ன தூக்கி வைக்க மாட்டாங்களா முதலமைச்சரா, அப்படியே நேராக தான் பரம்பரையாக வருவாங்களா, கொஞ்சம் சைடு வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த காண்டில் போய் போட்டு கொடுத்துட்டு வந்தாங்களான்னு தெரியாது. இன்னும் ஒன்று, யாரோ அதிபயங்கரமாக திட்டம் போட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க போல். உதயநிதி அவர்கள் செங்கலை காட்டி தான் எம்எல்ஏ ஆனார், அதனால் நீங்கள் செங்கல் சூளையை பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் வெற்றியாக முடியும், நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த செங்கல் தெய்வ செயலாக உங்களுக்கு அந்த செங்கல் வந்து ஒரு நல்லதொரு சிம்பாலிக்காக உதவுது, அதனால செங்கல் சூளையை பற்றி பேசணும் அப்படின்ட்டு போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இல்லை உங்களுடைய மூளையில் நீங்களே கசக்கி பிழிஞ்சி எடுத்த திட்டமானும் தெரியலை. பார்ப்போம் தெய்வ செயல் யார் பக்கம் இருக்குது, மக்கள் பக்கம் நிற்கிதா இல்லை உங்கள் குடும்பம் பக்கம் நிற்கிதான்ட்டு நாம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஆமாம், இந்த திராவிட ஆட்சி வந்து ஒரு 4 வருஷம் ஆக போதே, எங்கேயாவது மதுரையில் உள்ளவங்க மதுரை எய்ம்ஸ் அப்படிங்கிற மருத்துவமனையை பார்த்தீங்க? பார்த்தா கொஞ்சம் சமூக வலைத்தளங்களில் போட்டு விடுங்க. நம்ம உதயநிதி துணை முதலமைச்சர் அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துதல் சொல்லிடலாம். ஏன்னா ஒத்த செங்கலை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து அதில் எய்ம்ஸ்னு சாக் பீஸால் கஷ்டப்பட்டு எழுதி அவர் வந்து அதை தூக்கி சுமந்த காட்சி இன்னும் மனசில் வந்து ரணமாக வலிக்குது. ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு தலைவனை, அந்த தலைவனை ஒரு செங்கல் தூக்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வலி இன்னும் மனசில் இருக்கிறனால அவர் அந்த பாரத்தை இறக்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். செங்கல் அன்னைக்கு தூக்குனது, அந்த செங்கலை கூட ஒழிச்சு வச்சுட்டாங்க, அது வேறு விஷயம். செங்கலை கூட விட மாட்டாங்க இந்த திமுககாரங்க. யாராவது அந்த மதுரை எய்ம்ஸு கட்டி முடிச்சிட்டாங்களா, இல்லை பாதி கட்டியிருக்காங்களா, இல்லை பூச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கா, இல்லை வந்து டைல்ஸ் பதிச்சிட்டு இருக்காங்களா, என்ன ஏதுங்கிறத போடுங்க. இன்னும் இருந்த ஒத்த செங்கலையும் இந்த ஐயா துணை முதலமைச்சர் தூக்கிட்டு வந்துட்டார். அவருக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு செங்கல் தட்டுப்பாடு போல், அந்த ஒரு செங்கலை துட்டு கொடுத்து வாங்க மனசு வராது இல்லையா அவங்களுக்கு. எல்லாமே இலவசமாக ஃப்ரீயாகவே, அதாவது நோகாமலே சாப்பிட்டு புழங்கி பழகுனவங்களாச்சே. மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று தில்லாக பேசுகின்ற துணை முதலமைச்சர் தான் எம்எல்ஏவாகி, இல்லை அவருடைய அப்பா முதலமைச்சராகி, இப்பொழுது இவர் துணை முதலமைச்சரும் ஆகிட்டார். இப்படி எல்லாம் ஆக 4 வருஷம் ஆகுதே. நீங்கள் வந்து இப்போ எய்ம்ஸ்க்கு மதுரையில் கட்ட வச்சிட்டீங்களா? மோடியை பார்த்து தான் உங்களுக்கு பயமே கிடையாதையா? இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோனை போட்டு டாடி மோடிகிட்ட எய்ம்ஸ் பற்றி பேசுங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே பேசுகிற போகிறாரு. எப்படியாவது எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி வச்சு அதை முடித்து தர சொல்லுங்கள், மோடி ஐயா கையாலேயே நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே.
உங்களால் முடியலை. 4 வருஷம் அந்த செங்கலை காட்டிட்டு வந்து தான் மிச்சம். அந்த செங்கலை காட்டின ஸ்பீடில் என்னவோ வந்து 1 வருஷத்தில் அப்படி மோடி ஐயா காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி ஒரு நேர்மையான ஆட்சி செஞ்சு அதில் வந்து மோடி ஐயா அப்படியே மெய் மறந்து இவ்வளோ ஒரு நேர்மையான அரசாட்சி நடக்கின்ற தமிழ்நாட்டில் எப்படி நான் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்காமல் இருப்பேன் அப்படின்ட்டு அவரே மனசு மாதிரி அப்படி மருத்துவமனை கட்டுறதுக்கு அவர் எல்லாத்தையும் பண்ணிட்ட மாதிரி நான் ஒரு கற்பனை உலகத்தில் எல்லாரையும் ஓட்டி விட்டுட்டீங்க ஐயா. இப்போ நீங்கள் மட்டும் எய்ம்ஸ் மருத்துவமனை நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்களா? நம்ம ஒழுங்காக இருந்தால் தானே எல்லாம் ஒழுங்காக நடக்கும். நாம் தான் கக்கூஸில் கூட ஊழல் செய்கிறவங்களாச்சே. 100 ரூபா கூட வராத ஹார்பிக்கு 800 ரூபா அப்படின்னு போட்டு அதில் ஒரு 700 ரூபாவை பாக்கெட்டில் போடுறாங்களாச்சே. அதனால் ஒரு ஹார்பிக்கு 800 ரூபா, ஒரே ஒரு ஹார்பிக்கில் தான் 600 ரூபா அடித்து மாற்றுறீங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்க பில்லு அது ஒரு கோடிக்கணக்கான ஊழல். இப்படி கக்கூஸில் கூட கேவலம் நாத்தம் பிடிச்ச கக்கூஸில் கூட ஊழல் செய்கின்ற நீங்கள் தான் போன ஆட்சியில் எய்ம்ஸுக்கு செங்கல் வச்சாங்க, அதை ஆரம்பிக்கவே இல்லைன்ட்டு அவங்களோட முதுக சொரிஞ்சு விட்டுட்ருக்கீங்க. முதல்ல உங்கள் கண்ணில் இருக்க தூசியை பாருங்கள். இல்லை முதல்ல உங்கள் கண்ணில் தூசி இல்லைப்பா, உங்கள் கண்ணில் பெரிய குப்பை கிடங்கே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அகற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்க கண்ணில் இருக்கக்கூடிய தூசியையோ குப்பை கிடங்கையோ கூடனே நம்ம மாற்றலாம். பாஜகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான் இருக்கு. இதுதான் அதிமுகவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணன் அவர்கள், வன்னியரசு அவர்களே அப்படி கூவிட்டு இருந்தீங்க. சீமான் அவர்கள் நயினார் அவர்களை மாமா என்கிறார், எடப்பாடியை சித்தப்பா என்கிறார், இவரை பெரியப்பா என்கிறார், எங்களை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அப்படின்னா சொல்கிறாரு, அண்ணன் அப்படின்னா சொல்கிறாரு. அது உங்களுக்கு காதில் கேட்கலையா என்னன்னு தெரில. அண்ணன் அப்படின்னோடனே சீமானனை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க அதை தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களோ என்னவோ தெரில. ஒவ்வொரு பேச்சுக்கும் மூச்சுக்கு 300 தடவை திருமாவளவன் அண்ணன் தான் அவர் கூப்பிடுவார். அது உங்களுக்கு உறவு முறையாக தெரியலையா, இல்லை அண்ணன்கிறது உங்களுக்கு காதில் கேட்கலையா அப்படின்னு நமக்கு தெரியலை. இருந்தாலும் நீங்கள் என்ன சொன்னீங்க, அவங்கள பார்த்தா கொஞ்சிறாரு, பாஜகவோட பி டீம், பாஜகவை பார்த்துனா கெட்டி பிடிச்சிடுறாரு சீமான், அங்கே இப்படி பேசிடுறாரு, இங்கே இப்படி வாழ்த்து சொல்லிடுறாரு, இவர் வந்து விவசாயி சின்னம் கிடச்சா பாஜகவில் ஒரு ஆள் வந்து வாழ்த்துறாரு அப்படின்லாம் நீங்கள் வந்து அப்படி பொறுமுறீங்களே. இப்போ ஒரு காணொளி கிடச்சிருக்கு. உங்கள் தலைவர் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை கார்லேருந்து குதிச்சு போய் நயினார் நாகேந்திரன் அவர்களை விடாமல் பிடிச்சு இழுத்து அப்படி நெஞ்சுரம் கொண்டு கட்டி அணைச்சி அப்படி பரஸ்பர நட்பு பாராட்டுறாரு. இப்போ என்ன நீங்கள் பாஜகவின் சி டீமா, ஏ டீம் திமுக, பாஜகவின் ஏ டீம் திமுக, பாஜகவின் பி டீம் நாம் தமிழர்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. மற்றவங்க சொல்கிறாங்க திமுக மட்டும் சொல்லுது, திமுக சார்ந்தவர்கள் திமுகவில் ஒட்டுணியாக இருக்கக்கூடிய நீங்களாம் சொல்லிக்கிறீங்க. இப்போ திருமாவளவன் அண்ணன் கொஞ்சிறதை பார்த்தா நீங்கள் பாஜகவின் சி டீமாக மாற முயற்சிக்கிறீர்களா இல்லை மாறிவிட்டீர்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பழகினவங்ககிட்ட அவங்க பேச தான் செய்வாங்க. உங்களை மாதிரி இன்னும் ஒட்டுண்ணியாவோ பொட்டியை வாங்கிக்கிட்டு 4 சீட்டுக்காக உட்காந்துக்கிட்டு யாரை இனத்துரோகின்னு சொன்னீங்களோ, யாரை இனத்துரோகியோ அவங்கக்கிட்ட போய் அன்னைக்கு கூட்டு சேர்ந்து தன்னுடைய கொள்கையை விற்கலையே. அதனால இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் நயினார் நாகேந்திரன் அவரை மாமான்னு சொன்னாலும் சரிதான், மோடி அவர்களையே டாடின்னு சொன்னாலும் சரிதான், அவர் தனித்து நிற்கிறாரு, தனித்து களம் காண்றாரு, யாரோடையும் சேர மாட்டேங்கிறாரு, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்காரு. திருட்டு கும்பலும் வேண்டாம், மதவெறி தேசிய கட்சிகளும் வேண்டாம், இனத்துரோக தேசிய கட்சியும் வேண்டான்னு பிடிப்பில் நிற்கிறாரு இல்லையா. அதனால் அவர் யாரை வேணாலும் மாமா மச்சான் கூப்பிட்டுட்டு போனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் தமிழகத்தை தான் எப்படி வழி நடத்தணும், தான் தலைவனாக எப்படி வழி நடத்தணும், முதல்வரான எப்படி வழி நடத்தணும்னு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சு அதை நோக்கி தன்னுடைய பயணத்தை ரொம்ப உறுதியாக அந்த பயணத்தில் நிலையாக நிற்கிறார். அதனால் நீங்கள் என்ன தான் பி டீம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் அண்ணன் சீமான் யார், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அரசியலை அவர் முன்னெடுத்து செல்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதனால் சும்மா போட்டு மண்டையை குழப்பாமல் என்ன அண்ணன் கூப்பிடலை, என்ன தாத்தான்னு கூப்பிடலை, உங்களை வேணால் நான் அண்ணன்கிட்ட சொல்லி முடிஞ்சால் சொல்கிறேன், உங்களை தாத்தான்னு கூப்பிட சொல்கிறேன். பார்த்தா நல்ல இளமையான தாத்தா மாதிரி தான் இருக்கீங்க. அதனால் உங்களை வந்து இனிமேல் வந்து அண்ணன் பார்க்கும்போது தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு நலம் விசாரிக்க கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் பாஜகவின் சி டீமாக மாறியதற்கு, விசிகா பாஜகவின் சி டீமாக மாறியதற்கு, அதாவது திருமாவளவன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கை கொடுத்து நட்பு பாராட்டியதால் இன்று முதல் விசிகா பாரதிய ஜனதா கட்சியின் சி டீம் என்று அழைக்கப்படுகிறது.